A very wonderful morning, students. Yesterday, what we saw input devices. ஓகே கம்ப்யூட்டரோட இன்புட் டிவைசஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது அவுட்புட் டிவைசஸ். இன்புட் டிவைசஸ்லேருந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கம்ப்யூட்டரில் இன்சர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ அவுட்புட் டிவைசஸ்னால் நம்ம பார்க்க போகிறது, நம்ம கொடுத்த இன்ஃபர்மேஷன் நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி விதத்தில் நம்ம அதை பார்க்க போகிறது. ஓகேவா? அதுதான் அவுட்புட் டிவைசஸ். ஸோ அவுட்புட் டிவைசஸில் ஃபர்ஸ்ட் வந்து என்ன? மானிட்டர் இஸ் தி மோஸ்ட் காமன்லி யூஸ்டு அவுட்புட் டிவைஸ் டு டிஸ்பிளே த இன்ஃபர்மேஷன். இட் லுக்ஸ் லைக் அ TV. Pictures on a monitor are formed with a picture elements called pixels. மானிட்டர் தான் வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காமனாக யூஸ் பண்ணுற ஒரு அவுட்புட் டிவைஸ். இது வந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணோம். இட் லுக்ஸ் லைக் அ டிவி. இது வந்து பார்க்க ஒரு டிவி மாதிரி தான். ஓகேவா? பிக்சர்ஸ் ஆன் அ மானிட்டர், அதாவது மானிட்டரில் இருக்க பிக்சர்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா பிக்சர் எலமெண்ட்ஸ் கால்டு பிக்சல்ஸாக ஃபார்ம் ஆகும். மானிட்டர்ஸ் மே எய்தர் பி மோனோக்ரோம் which display text or images in black and white, or can be color which display results in multiple colors. அதாவது எனிதிங் எப்படி வேணாலும் இருக்கலாம். black and whiteலையும் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனோ இமேஜோ டெக்ஸ்ட்டோ எனிதிங் கலாகலாம், ஆர் அதர்வைஸ் கலர்லையும் இருக்கலாம். which display there are many type of monitors available. நிறைய டைப் ஆஃப் மானிட்டர்ஸ் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ சச் அஸ் CRT கேத்தோட் ரே டியூப், LCD லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அண்ட் LED லைட் எமிட்டிங் டயோட்ஸ். த மானிட்டர் ஒர்க்ஸ் வித் தி VGA வீடியோ கிராஃபிக்ஸ் அரே கார்டு. VGA கார்டு இருக்குது. அது என்னென்னா வீடியோ கிராஃபிக்ஸ் அரேன்னு. ஸோ எத்தனை டைப் ஆஃப் மானிட்டர்ஸ் இருக்குது? 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று CRT, LCD அண்ட் LED. ஓகே, ஸோ த வீடியோ கிராஃபிக்ஸ் கார்டு ஹெல்ப்ஸ் த கீபோர்ட் டு கம்யூனிகேட் வித் த ஸ்க்ரீன். அந்த VGA அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா கீபோர்டு வந்து மானிட்டரோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இட் ஆக்ட்ஸ் அஸ் அன் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் கம்ப்யூட்டர் அண்ட் டிஸ்பிளே மானிட்டர். இது வந்து கம்ப்யூட்டருக்கும் மானிட்டருக்குமான ஒரு இன்டர்ஃபேஸாக ஆக்ட் பண்ணுது. யூஸ்வலி த ரீசன் மதர்போர்ட்ஸ் இன்கார்பரேட் பில்டின் வீடியோ கார்டு. இப்போ ரீசெண்டாக இருக்கிற மதர் போர்ட்ஸ் எல்லாமே என்ன பில்டின் வீடியோ கார்டோட, அதாவது வீடியோ கிராஃபிக்கல் அரே அப்படிங்கிற அந்த கார்டோட இன்பில்ட்டாக கொண்டு வராங்க. த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் மானிட்டர் வாஸ் பார்ட் ஆஃப் தி ஜெராக்ஸ் ஆல்டோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் விச் வாஸ் ரிலீஸ்ட் March 1, 1973. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் மானிட்டர் எப்போ இது பண்ணாங்கன்னா ஜெராக்ஸ் ஆல்டோ கம்ப்யூட்டர் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எப்போ ரிலீஸ் பண்ணாங்க? March 1, 1973 ரிலீஸ் பண்ணாங்க. Next, second output device, plotter அப்படிங்கிறது is an output device that is used to produce graphical output on papers. It uses single color or multicolor pens to draw pictures. Plotter அப்படிங்கிறது என்னென்னா graphical output device on பேப்பர்ஸில் ஒரு graphical output உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து ஒன்று அந்த பேப்பரில் வர அந்த இமேஜ் வந்து டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஒன்று சிங்கிள் கலராக இருக்கும் அல்லது மல்டி கலராக இருக்கலாம். டு ட்ரா அந்த பிக்சர்ஸ், நம்ம என்ன பிக்சர்ஸை கொடுத்துருக்கோமோ அந்த பிக்சர்ஸோட அவுட்புட் நமக்கு கிடைக்கும். அடுத்து printers are used to print the information on papers. ஓகேவா? பிரிண்டர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இன்ஃபர்மேஷனை பேப்பரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பிரிண்டர்ஸ் அப்படிங்கிற அவுட்புட்டை யூஸ் பண்ணுறோம். ஸோ பிரிண்டர்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 2 மெயின் கேட்டகரிஸ். ஒன்று வந்து இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஸோ இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்னால் என்ன? These printers print with striking of hammers or pins on ribbon. These printers can print on multi-part using carbon papers by using mechanical pressure யூஸ் பண்ணி தான் இதால் பிரிண்ட் பண்ண முடியும். இது ஹேமர்ஸோ அல்லது பின்ஸ் ஆன் ரிப்பன் அதை யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் அண்ட் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் ஆர் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்னால் என்னென்னு சொல்கிறாங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸும் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸும். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸ் தட் பிரிண்ட்ஸ் யூஸிங் எ ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் பின்ஸ் ஆர் வயர்ஸ். அதாவது டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸில் ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் பின்ஸ் அண்ட் வயர்ஸ் இருக்குது. ஈச் டாட் இஸ் ப்ரொடியூஸ்டு பை அ டைனி மெட்டல் ராட். ஒவ்வொரு டாட்டுமே ஒரு டைனி மெட்டல் ராடால் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ கால்டு வயர் ஆர் அதை பின் அல்லது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இந்த பாருங்களேன், நியர்லி இதை பார்க்க உங்களுக்கு வந்து எப்படி சொன்னால் டைப்ரைட்டர் மாதிரி தெரியும் இந்த இமேஜ். ஸோ which works by the power of a tiny electromagnet or solenoid, either directly through a set of small levers. It generally prints
one line of text at a time. ஒரு டயத்தில் வந்து ஒரு லைன் ஆஃப் டெக்ஸ்ட்டை வந்து இதால் பிரிண்ட் பண்ண முடியும். The printing speed of these printers varies from 30 to 1550 CPS. CPSங்கிறது கேரக்டர் பெர் செகண்ட். ஒரு ஓகேவா 30லேருந்து 1550 வேர்ட்ஸ் வரைக்கும் அதால் கேரக்டரை ஒரு செகண்டில் வந்து அதால் டைப் பண்ண முடியும். அடுத்து இப்போ டாட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு லைன் மேட்ரிக்ஸ் பார்க்குறோம். லைன் மேட்ரிக்ஸ் printers use a fixed print head for printing. Basically it prints a page wide line of dots, but it builds up a line of text by printing lines of dots. Line printers are capable of printing much more than 1000 lines per minute. அதாவது இந்த லைன் பிரிண்டர்ஸ் மூலமாக ஒரு நிமிஷத்தில் 1000 லைனுக்கும் மேலே நம்மளால் மச் மோர் தென் 1000 லைன்ஸ் ஓகேவா நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா ரிசல்ட்டிங் இன் thousands of pages per hour. These printers also uses mechanical pressure. இது வந்து எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா மெக்கானிக்கல் ப்ரெஷர் டு பிரிண்ட் ஆன் மல்டிபார்ட் யூஸிங் கார்பன் பேஜஸ். அதை வந்து யூஸ் பண்ணி பேப்பர்ஸை யூஸ் பண்ணி தான் இங்கே வந்து நம்ம பிரிண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இம்பேக்ட் பிரிண்டர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். These printers do not use striking mechanism for printing. அதாவது இம்பேக்ட் பிரிண்டர்ஸில் ஸ்ட்ரைக்கிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க. அதாவது அந்த டெக்ஸ்ட்டோ இமேஜஸோ வந்து உங்களுக்கு எப்படி பிரிண்டரில் வரும்னா ஸ்ட்ரைக்கிங் யூஸ் பண்ணி தான் வரும். பட் நான் இம்பேக்டில் ஸ்ட்ரைக்கிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. do not use striking mechanism. They use electrostatic or laser technology. இவங்க வந்து electrostatic or laser technology யூஸ் பண்ணுவாங்க. Quality and speed of these printers are better than impact printers. குவாலிட்டியும் ஸ்பீடும் வந்து இம்பேக்ட் பிரிண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லேசர் பிரிண்டர்ஸ் ஆர் இங்க் அண்ட் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ் ஆர் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸ். ஓகேவா லேசர் பிரிண்டர்ஸும் இங்க்ஜெட் பிரிண்டர்ஸும் தான் நான் இம்பேக்ட் பிரிண்டர்ஸோட ஒரு எக்ஸாம்பிள். இம்பேக்ட் பிரிண்டர்ஸ்க்கு டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸும் லைன் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ஸும். இதுவே நான் இம்பேக்ட்டுக்கு laser printers, inkjet printers. Okay, first laser printers. Laser printers mostly work with similar technology used by photocopiers. Okay, a photocopier யூஸ் பண்ணி தான் வந்து லேசர் பிரிண்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். It makes a laser beam scan back and forth across a drum inside the பிரிண்டரோட இன்சைடில் பேக் அண்ட் ஃபோர்த்தில் வந்து அந்த லேசரோட ஃபோக்கஸ் விழுந்து அதில் வந்து நமக்கு வந்து இமேஜ் கிடைக்கும். பில்டிங் அப் அ பேட்டர்ன். இட் கேன் ப்ரொடியூஸ் அ வெரி குட் குவாலிட்டி ஆஃப் கிராஃபிக் இமேஜஸ். ஓகேவா ஒன் ஆஃப் த சீஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேசர் பிரிண்டர் இஸ் தியர் ரிசல்யூஷன். இதோட மெயின் கேரக்டர் என்னன்னா resolution. How many dots per inch? Okay, dots per inch எவ்வளோ இருக்குங்கிறது தான். The available resolution range around 1200 dpi. ஓகேவா டிபிஐ எவ்வளோ இருக்குன்னா ரெசல்யூஷன் ரேட் 1200 இருக்கும். அப்ராக்சிமேட்லி இட் கேன் பிரிண்ட் 100 பேஜஸ் பெர் மினிட்ல வந்து இது வந்து பிரிண்ட் பண்ணோம். அடுத்து இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ். Inkjet printers use color cartridges which combined magneta. ஓகேவா இங்க்ஜெட் பிரிண்டர்ஸில் வந்து எதை யூஸ் பண்ணுவோம் கலர் cartridges யூஸ் பண்ணுறோம் which combined magneta, yellow and xeon inks இதெல்லாமே யூஸ் பண்ணுறோம் டு கிரியேட் கலர் டோன்ஸ்க்காக. மேக்னட்டா yellow and xeon inks யூஸ் பண்ணி நம்ம கலர் டோனுக்காக யூஸ் பண்ணுவோம். A black cartridge is also used for monochrome output. monochrome ஒரு அவுட்புட்காக, அதாவது எனக்கு black கலர் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம black cartridge மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். Inkjet printers work by spraying ionized ink at a sheet of paper. The speed of inkjet printers generally range from 1 to 20 page per minute. ஓகேவா இதோட ஸ்பீட் வந்து சொல்லிக்காங்க. They use the technology of firing ink by heating it so that it explodes towards the paper in bubbles, or by using piezoelectricity in which tiny electric currents controlled by electronic circuits are used inside the printer to spread ink in jet speed. அதாவது அந்த பிரிண்டர் வந்து இன்சைடாக வந்து இங்கை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு நமக்கு என்ன தேவை இன்ஃபர்மேஷன் தேவையோ அது ரிலேட்டடாக ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா டுவர்ட்ஸ் த பேப்பருக்கு. அண்ட் இதில் வந்து பீசோ எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் பண்ணுறாங்க. டைனி எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் வந்து எலக்ட்ரானிக் சர்க்கியூட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து அந்த இங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஜெட் ஸ்பீடில். அண்ட் இங்க்ஜெட் பிரிண்டர் கேன் ஸ்ப்ரெட் மில்லியன்ஸ் ஆஃப் டாட்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் ஆஃப் இங்க் ஆட் த பேப்பர் எவ்ரி சிங்கிள் செகண்டில். ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் ப்ரொடியூஸ் வாய்ஸ் அவுட்புட். ஓகேவா வாய்ஸ் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்பீக்கர்ஸ். யூஸிங் ஸ்பீக்கர் அலாங் வித் ஸ்பீச் சிந்தசைஸ் சாஃப்ட்வேர் த கம்ப்யூட்டர் கேன் ப்ரொவைட் வாய்ஸ் அவுட்புட்.
ஓகேவா. இந்த ஸ்பீக்கரில் எது இருக்கும்னா ஸ்பீச் சிந்தசைஸ் சாஃப்ட்வேர் இருக்கும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்து எதை ப்ரொவைட் பண்ணுது? வாய்ஸ் அவுட்புட். திஸ் ஹேஸ் பிகம் வெரி காமன் இன் பிளேசஸ் லைக் ஏர்லைன்ஸ், ஸ்கூல்ஸ், பேங்க்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ் எக்ஸெட்ரா. நமக்கு அங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதை தான் அவங்க ஸ்பீக்கர்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ். மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் ஆர் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் கம்ப்யூட்டர் அவுட்புட். ஓகேவா. மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ் எதை ப்ரொடியூஸ் பண்ணுது? கம்ப்யூட்டர் அவுட்புட் ஒரு on a big screen. ஒரு பிக் ஸ்க்ரீனில் கம்ப்யூட்டர் அவுட்புட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. தீஸ் ஆர் யூஸ்டு டு டிஸ்பிளே ப்ரெசன்டேஷன் அண்ட் மீட்டிங் ஹால்ஸ் ஆர் இன் அ கிளாஸ் ரூம்ஸ். நம்ம வந்து ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து ஒரு கிளாஸ் ரூம்லேயோ ஒரு மீட்டிங் ஹால்லையோ நடத்தணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த மல்டிமீடியா ப்ரொஜெக்டர்ஸ். ஓகேவா. அடுத்து இப்போது அவுட்புட் டிவைசஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேவா. அண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் அ பேசிக் சாஃப்ட்வேர். ஓகேவா. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் சாஃப்ட்வேர், அதாவது ஓஎஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுவோம். தட் மேக்ஸ் த கம்ப்யூட்டர் டு ஒர்க். கம்ப்யூட்டர் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு பேசிக் சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணுவோம். when a computer is switched on there is no information in its RAM. அதாவது கம்ப்யூட்டர் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது எந்த இன்ஃபர்மேஷனுமே ரேமில் இருக்காது. அட் த சேம் டைம் இன் ரோம், ரேம்ங்கிறது ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. ஓகேவா. இன் ரோமில் வந்து ரீட் ஒன்லி மெமரி. ரோமில் த ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் கால்டு போஸ்ட். அதாவது போஸ்ட்னா என்னென்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். அதாவது நம்ம ஆல்ரெடி ப்ரீ ரிட்டன் பண்ணியிருக்கிற ப்ரோக்ராம் வந்து வில் பி எக்ஸிக்யூட்டட். ஃபர்ஸ்ட்டில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் ப்ரோக்ராம் செக் இஃப் த டிவைசஸ் லைக் ரேம், கீபோர்ட் எக்ஸெட்ரா அந்த டிவைசஸ் எல்லாத்தையுமே ரோம் வந்து செக் பண்ணுது ஆர் கனெக்டட் ப்ராப்பர்லி அண்ட் ரெடி டு ஆப்ரேட். ரோம் வந்து என்ன பண்ணுது? ஒன்ஸ் ப்ரீ ரிட்டர்ன் ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து இந்த கம்ப்யூட்டரில் இருக்கிற டிவைஸ் எல்லாமே ரேமு, கீபோர்டு எக்ஸெட்ரா அந்த டிவைசஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பராக கனெக்ட் ஆயிருக்கா அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கான்னு அதை செக் பண்ணுது. இஃப் தீஸ் டிவைசஸ் ஆர் ரெடி தென் த பயாஸ் கெட்ஸ் எக்ஸிக்யூட்டட். அந்த டிவைஸ் எல்லாம் ரெடியானோடனே பயாஸ் வந்து கெட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. இந்த ப்ராசஸை தான் நம்ம பூட்டிங் அப்படிங்கிறோம். thereafter a program called bootstrap loader. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? bootstrap loader transfers OS from hard disk into main memory. இந்த bootstrap loader என்ன பண்ணும்னா OS வந்து டிஸ்கில் இருந்து ஹார்ட் டிஸ்கில் இருந்து மெயின் மெமரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். now the OS gets loaded, அதாவது விண்டோஸ் ஆர் லினக்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் வில் கெட் எக்ஸிக்யூட்டட். அப்போ வந்து ஓஎஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். பூட்டிங் ப்ராசஸ் இஸ் ஆஃப் 2 types. 2 டைப்பில் இருக்குது. ஒன்று கோல்டு பூட்டிங், இன்னொன்று வார்ம் பூட்டிங். கோல்டு பூட்டிங்னா when the system starts from initial state, that is இப்போ நம்ம இப்போ தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதுதான் இனிஷியல் ஸ்டேட்டு. தட் இஸ் இட் இஸ் ஸ்விட்ச்டு ஃப்ரம் ஆன். இப்போ தான் ஸ்விட்ச் ஆன் பண்ணியிருக்கோம். வி கால் இட் கோல்டு பூட்டிங் ஆர் ஹாட் பூட்டிங். இதை தான் நம்ம வந்து இப்போ தான் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை கோல்டு பூட்டிங் ஆர் ஹாட் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். when the user presses the power button the instructions are read from the ROM. இப்போ நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவர் பட்டன் அமுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரோம் வந்து ரீட் பண்ணுது டு இனிஷியேட் த பூட்டிங் ப்ராசஸ். இப்போ பூட்டிங் ப்ராசஸை அந்த ரோம் வந்து இனிஷியேட் பண்ணும், ரோம் ரீட் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து வார்ம் பூட்டிங். when the system restarts or when reset button is pressed. அதாவது இப்போ நான் ஏதோ எனக்கு நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ எனக்கு எரர் காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் திருப்பி அதை வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணால் தான் எனக்கு வந்து ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னா அந்த ரீஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப எப்போ அந்த ரீசெட் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேனோ we call it as a warm booting or soft booting அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அதை தான் வார்ம் பூட்டிங்னு சொல்லுவோம். நம்ம வந்து இப்போ தான் கம்ப்யூட்டரே ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம் அப்படின்னா அது கோல்டு பூட்டிங் ஆர் ஹாட் பூட்டிங். நான் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும் அந்த கம்ப்யூட்டரை அப்படின்னா அது வந்து வார்ம் பூட்டிங் ஆர் சாஃப்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். த சிஸ்டம் டஸ் நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் இனிஷியல் ஸ்டேட். ஓகேவா. இது வந்து இனிஷியல் ஸ்டேட்டில் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலை. அண்ட் சோல் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் நீட் நாட் பி கேரிட் அவுட் இன் திஸ் கேஸ். தீஸ் ஆர் சான்சஸ் ஆஃப் டேட்டா லாஸ் அண்ட் சிஸ்டம் டேமேஜ் as the data might not have been stored properly. இப்போ இந்த வார்ம் பூட்டிங் பண்ணும்போது நம்ம அதை வந்து நம்ம டேட்டாஸை வந்து ஸ்டோர் பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோமே, அது லாஸ் ஆகிறதுக்கு ஸோ மெனி பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம ரீஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பி அந்த டேட்டா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஓகேவா, அந்த ப்ராப்ளம் மட்டும்தான் இதில் இருக்கும். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பார்த்தோம்? பூட்டிங் ஆஃப் கம்ப்யூட்டரில் பூட் பண்ணுறோன்னு பார்த்துருக்கோம். ரோம் தான் வந்து நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ ரீட் பண்ணி அந்த டிவைசஸ் வந்து ப்ராப்பராக இருக்கா இல்லையா, கனெக்ஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செக் பண்ணிவிட்டு
திருப்பி வந்து கம்ப்யூட்டருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணும். ஓகேவா, அதுதான் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து 2 டைப் இருக்குது, கோல்டு பூட்டிங், வார்ம் பூட்டிங். ஸோ இப்போ அதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். தேங்க்யூ.